ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு மெட்ரோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஐபேட் ப்ரோ வாங்க போகிறேன். அதை வந்துட்டு எப்படி வாங்குகிறேன், எந்த கடையில் ஆர்டர் பண்ணேன் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. நேற்று கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தேன் வாங்குறதுக்கு. அது கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. சரி, நேற்று என்னோடய டெய்லி லிமிட் தாண்டினதுனால கார்டில் எடுக்க முடியல. சரி, இன்றைக்கி கொஞ்சம் மிச்ச அமௌண்ட் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்ட்டு போய்க்கிருக்கோம் வீட்டுக்கு பின்னாடி இருக்க பேங்க்கில். அப்புறம் இதுதான் வந்துட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த பாக்ஸ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒஷாத் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஊர் கவர்மெண்ட் பேங்க்கு, அதாவது நம்ம ஊர் எஸ்பிஐ மாதிரி. இங்கே கொஞ்சம் டேக்ஸ் வந்துட்டு மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே டேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இதுவுமே வந்து நான் இந்த இயர் தான் நானுமே இந்த ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த பேங்க்கில் எடுத்து. அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கில் தான் எடுப்பேன். அதை டேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் வீட்டு பக்கத்தில் வேறு இருந்துச்சா, சரி ஆமாம் இதிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலே எடுக்கிறோங்க. இது நீங்கள் தான் பார்க்குறீங்க. இந்த ஊர் வந்துட்டு ஏடிஎம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஓப்பன் ஏடிஎம்மாக தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தனியாக அதுக்குன்னு தனியாக ஒரு கட்டடம் மாதிரி கட்டி அது வாட்ச்மேன்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஏடிஎம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எதுக்கு வெயிட் பண்ணவும் தேவையில்லை. நம்ம பாட்டு போவோம், கார்டை வைப்போம், காசு வெயிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம காசை எடுத்துகிட்டு நம்ம டாக்ஸி புக் பண்ணி நம்ம மெட்ரோவுக்கு போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட அமௌண்ட் வேறு கொஞ்சம் கையில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நடந்து போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு பணம் எடுத்தாச்சு. அடுத்து டாக்ஸி புக் பண்ணி நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் எவ்வளோ தூரம்? இங்கேருந்து எப்படி 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம. அது எதுக்கு நடந்துக்கிட்டு நம்ம அதனால் புக் பண்ணிவிட்டு இன்னும் 20 ரூபா வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான். எவ்வளோ வருது? 26 ரூபா வருது. போடலாமா? புக் பண்ணி விட்ருவோம். பஸ்ஸுக்குன்னா நம்ம பஸ்ஸு வருது, அதில் ஏறினோம்னா மெட்ரோ ஸ்டேஷன் போகும். ஆனால் 30 ரூபா. இது வந்துட்டு 26 ரூபா. அது 40 நிமிஷம் சுற்றி மெட்ரோ ஸ்டேஷனுக்கே 1 மணி நேரம் போகுமா? ஆமாம், ரொம்ப சுற்றி போகும்ல. அதனால் நம்ம டாக்ஸி இருந்தாலும் நம்ம ஃபேவரட் பஸ்ஸு டாக்ஸி புக் பண்ணி விட்ருவோமா? பண்ணி விடி. வந்துட்டாப்புல நம்ம டிரைவரு சர்கி அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு. இன்னும் 3 நிமிஷம் ஆகும் வரதுக்கு. வாங்க நம்ம மாதிரி நிற்போம். நம்ம டாக்ஸி வந்துடுச்சு. நல்லா கலராக இருக்குது, ரெட் கலரில் நமக்கு பிடிச்ச கலரு. ஒரு வழியாக ரொம்ப நேரம் சுற்றி நேராக வந்திருக்கலாம். அந்த ரோட்டில் நேராகவே வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்துட்டு சுற்றி இந்த பக்கம் சுற்றி ரொம்ப சுத்தாக கூட்டு வந்துட்டாப்புல. பரவாயில்ல. இந்த குளிர்லேயும் நல்லா ஜர்க்கினே போடாமல் ஜாக்கிங் போய்க்கிருக்காப்புல தலைவர். மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம மெட்ரோக்குள்ளே போவோம். நம்ம இந்த ஊர் மெட்ரோ வந்துட்டு எப்படின்னா ஹோல் சிட்டி சிட்டியே வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மெட்ரோ வந்துட்டு அடைச்சிருக்கு. இந்த சைடு வந்துட்டு அடைச்சிருக்காங்க. இந்த 2 சைடு இருக்குது பாருங்கள். இந்த 2 சைடுமே அடைச்சிருக்கு. நம்ம வந்துட்டு ஆப்போசிட் சைடில் போகணும். அதான் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே போகணும் நம்ம. இப்போ இல்லைன்னா இந்த சைடே வந்துட்டு இங்கேக்குள்ள ஒன்று வச்சுருப்பாங்க, இங்கே போகணும். ஏன்னா அது வந்துட்டு கடைசி மெட்ரோ ஸ்டேஷன்னால் மேபி இது ஒன் வே மாதிரி ஒரு சைடு மட்டும் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருந்துருக்கலாம். மேபி எங்களுக்கு தெரியலை அது என்னன்ட்டு. ரொம்ப நேரம் இருந்துச்சு. இங்கனுக்குள்ளே இருக்குது. அந்த வந்துருச்சு நமக்கு. அந்த அங்கே தெரியுது பாருங்கள், கிட்ட போகிறேன். அங்கனுக்குள்ளே இருக்குது. நம்ம உள்ளுக்கு போயிட்டு அங்கே எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இந்த ஊர் மெட்ரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல் சிட்டியவே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மெட்ரோ வந்துட்டு ஃபுல்லாக. நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ தான் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் வந்துட்டு ஏற்கனவே இருக்குது மெட்ரோ. அது ஹோல் சிட்டியை கவர் பண்ணணும் என்ன தெரியல அது. ஆனால் இங்கே வந்துட்டு எப்படின்னா ஹோல் சிட்டியவே கவர் பண்ணிடும். நம்ம ஒரு 8 கிரீவன் நம்ம டிக்கெட் எடுத்து போனோம்னா நம்ம வந்துட்டு இங்கே எங்கே வேணால் இறங்கிக்கலாம் அந்த மெட்ரோக்குள்ளேயும். அது வந்துட்டு எப்படின்னா நம்ம தான் லாஸ்ட் ஸ்டேஷன். அதாவது க்ரீன் லைனில் நம்ம தான் லாஸ்ட் ஸ்டேஷனு. இங்கேருந்து நம்ம ரெட் லைனு அதுதான் வந்துட்டு ரொம்ப கடைசியானது.
அகாடமிஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அதுதான் ரொம்ப கடைசி. அதுவே ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்துடும். அதாவது நம்ம மதுரைக்கு போகிற தூரம், தேனியிலேருந்து மதுரைக்கு போகிற தூரம் வந்துடும். ஆனால் அதுக்குமே வந்துட்டு டிக்கெட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 8 கிரீவன் தான். 8 கிரீவன்ன்ற போது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் இங்கே மக்கள் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது மெட்ரோ தான். அதுக்கடுத்து வந்துட்டு பஸ்ஸு, அதுக்கப்புறம் தான் ரேராக தான் டாக்ஸிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து டாக்ஸி எல்லாமே ரேட் அதிகம். ஆனால் வந்துட்டு இப்போ என்னோடய ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு ஆஃபர் இருந்ததுனால அந்த ஆஃபர் கூப்பனை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சப்வே தான் உள்ளுக்கே, அதாவது ப்ரீ பிளான்டாக ஃபுல்லாக உள்ளுக்கையே மெட்ரோ ஃபுல்லாக வச்சு வேறு லெவலில் கட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைக்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்கும். நம்ம ஊரில் வந்துட்டு இந்த இப்போ தான் சென்னையில் வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது சிங்கார சென்னை மாதிரி ஏற்படுத்திக்கிட்டாங்களா, அந்த மாதிரி இந்த சைக்கிள் நம்ம வாட்டுக்கு எடுத்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 20 கிரீமனு 30 நிமிஷத்துக்கு. அந்த மாதிரி நம்ம வாட்டுக்கு எடுத்து பே பண்ணிட்டு மாட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்போ திறந்துருக்கு. நம்ம போகலாம் உள்ளுக்க. இது வந்துட்டு செர்னோக்கி குத்தீர் அங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே பார்க்கலாம், அங்கே எழுதியிருப்பாங்க பாருங்கள், செர்னோமி குத்தீர் அப்படின்ட்டு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் நேமு. இது வந்துட்டு கடைசி ஸ்டேஷன். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக சப்வே தான். வேறு லெவலில் இருக்குது மெட்ரோலாம் எல்லாமே. இது வந்துட்டு இங்கே மக்கள் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு ஆஃப் ரீஜனில் வந்துட்டு அதிகமாக யாரும் இல்லை. அந்த மாதிரி இந்த மைதான் அந்த மாதிரி சென்டரான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் அலமோதும். நம்ம மெட்ரோக்குள்ளேயே கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் என்ட்ரன்ஸ் விசிட் போட்டுருக்கோங்க. என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதாங்க மெட்ரோ. இதுதாங்க நம்மளோட மெட்ரோ மேப். அதாவது அந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து இத்தனை ஸ்டேஷன் இருக்குது. இந்த ப்ளூவில் தான் நம்ம இறங்கி மாறணும். இப்போ ட்ரெயின் வந்துருச்சு. எப்படி பார்ப்போம். செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க மெட்ரோ. வந்துட்டு கடைசி ஸ்டேஷன் மாதிரி தான். நீங்கள் பார்க்கலாம், பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காரு. எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாது. இங்கே வந்துட்டு ரஷ்யன்லேயும் யுக்ரைனியன்லேயும் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நீங்களே கேட்கலாம். அதாவது போரிஸ்பிள்னு சொல்லிட்டு, அடுத்து யுக்ரைன்லேயும் சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் போடுறாங்க பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெட்ரோ மேப் வந்துட்டு இதுதான் மெட்ரோ மேப். அதாவது நம்ம இங்கே செர்னோக்கிதில் ஏறிடுவோம். இங்கேருந்து நம்ம போய் இந்த இடத்துல மாறுவோம். இந்த இடத்து மாறி மைதான்ற இல்லை மாற்றி சொல்லிட்டேன், போய் ஜொல்லட்டி வரக்கா மாறி போகணுமா, இல்லை இங்கே தான் மாறி போகணும். நான் சொன்னேன் இல்லை அகாடமிஸ்கா, இது நல்லா பெரிய மால், லேமினான்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கீங்க. நம்ம அந்த காமிப்போம்னா போவோம். இது வந்துட்டு ஹோல் சிட்டியவே கவர் பண்ணிடுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் மெட்ரோ மேப். இப்போ வந்துட்டு நம்ம மைதான் நெசலேஸ்னா அப்படின்ற அந்த
மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு கீவ் சிட்டியோட சென்ட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சிட்டியோட சென்ட்ரு பாயிண்ட்டு. இங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும். இது நான் மேலே போயிட்டு இந்த சப்வே விட்டு மேலே போயிட்டு இங்கே மேலே எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோவை. இந்த எஸ்கலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 180 மீட்டருக்கு மேலே இருக்கும் போல். வேறு லெவல் எஸ்கலேட்டருங்க. அதாவது டீப்பஸ்ட்டு மெட்ரோ வந்துட்டு யுக்ரைனில் தான் இருக்குது வேர்ல்ட்லேயே வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 105 மீட்ரு வந்துட்டு இருக்குது அர்சால்னா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொரு நாள் போகும்போது காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மெட்ரோ நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் போட்டிருக்கேன். அப்படி இருந்துமே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். இந்த மெட்ரோ எவ்வளோ தூரம்னு பாருங்கள். செம்ம தூரங்க. ஆனால் இதே மாதிரி மெட்ரோ வந்துட்டு இங்கே நிறைய மெட்ரோஸ் இருக்குது. இந்த மாதிரி டீப் மெட்ரோஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு போக போக வர வீடியோவில் வந்துட்டு அதெல்லாம் எப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வெளியே போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த மெட்ரோக்குள்ளெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது பூக்கடை, அப்புறம் டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். அதாங்க அந்த எக்ஸிட் டோர் தெரியுது பாருங்கள். நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். வாங்க, நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்துட்டு நம்ம மெட்ரோலேருந்து இறங்கியாச்சு. இதுதான் அந்த சப்வே மெட்ரோலேருந்து மேலே வந்தோடனே மைதான், அதாவது இங்கே கீவ் சிட்டியோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இது. இங்கே வந்துட்டு 2 மால் இருக்குது. ஒன்று குளோபஸ் 1, குளோபஸ் 2ன்னு இருக்குது. குளோபஸ் 1 வந்துட்டு அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் குளோபஸ் 1 மாலு. அதுக்கடுத்து இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் குளோபஸ் 2. இந்த மால் தாங்க குளோபஸ் 2. அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு யுக்ரைன் போஸ்டாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது. இங்கே வந்துட்டு ஒரு போஸ்ட் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதுதாங்க சென்டர் பாயிண்ட்டுங்க இது. இங்கே வந்துட்டு வீக்கெண்ட் ஆனாலும் இங்கே பாருங்கள், நீங்களும் பார்க்கலாம் கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சாராமான கூட்டமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. எல்லா கண்ட்ரி பீப்புளுமே இங்கே வருவாங்க. அவங்க மற்ற இடத்துலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரேராக தான் இருப்பாங்க. மற்ற கண்ட்ரி பீப்புளெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நைஜீரியன்ஸு நிறைய பேர் சுற்றுறாங்க பாருங்கள். இந்த ஊருக்காரங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் ஆகிடுச்சுன்னா இவங்கெல்லாம் கையிலே பிடிக்க முடியாதுங்க. இந்த ஊருக்காரங்கெல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்துக்கிருக்கு, என்னன்னு தெரியல. அது என்னது அது? அது வேற என்ன வாடா. நீங்கள் இதை ஏதோ பொலிட்டிக்கல் இஷ்யூ மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா பிரசிடென்ட் ஃபோட்டோலாம் வச்சுட்டு அவன் பண்ணிக்கிருக்காங்க சேஃப் ஹோப்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ பொலிட்டிக்கல் இஷ்யூமே தெரியுது. அவங்க பிரசிடெண்ட்டோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஏதோ பண்ணிக்கிருக்காங்க. என்னன்னு தெரியல. நம்ம குளோபஸ்க்கு வந்துடலாம். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம எப்படி ஏறி தொடச்சிக்கிருக்காங்க அந்த இதை குறைங்க. உள்ளுக்கு போய் ஈஸ்டரில் போய் நம்ம ஐபேட் வாங்க போகிறோம். ஏன்னா இந்த ஈஸ்டரில் தான் வந்துட்டு இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். அதுக்காண்டி இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. நாங்கள் ப்ரீ புக் பண்ணியாச்சு ஐபேடை. ப்ரீ புக் பண்ணதை இப்போ நாங்கள் போய் கேஷ் கொடுத்து வாங்க போகிறோம். வாங்க போகலாம். நான் காமிக்கிறேன் அந்த கடையை. இறங்கினோடனே இதாங்க அந்த மால், சின்ன மால் தாங்க இது குளோபஸ் 2ன்றது. வந்துனே ஒரு எலிவேட்டர் இருக்கும். எஸ்கலேட்டரில் ஏறி கீழே போவோம். கீழே தான் அந்த கடை இருக்குது. ஆமாங்க, ஃபுல்லாக மிரர் சைடில் இந்த ஸ்டோர், இந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே வந்துட்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோன்னா இந்த ஊர் அமௌண்ட் படி ஒரு 2000 கிரீவன்ஸ் கிட்டே நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதாவது 2000 கிரீவன்ஸ் நம்ம ஊருக்கு 5000 அவ்வளோ வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணுவாங்க. அதனால் ப்ரீ ஆர்டர் பண்ணியாச்சு. நேற்று வேறு நாங்கள் வந்துருந்தோம். வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் காலையிலே வந்துட்டோம். இப்போ காலையில் இப்போ ஒரு 12 மணிக்கிட்ட ஆகுது. சாரிங்க, 1 மணிக்கிட்ட ஆகுதுங்க. போகிறோங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எல்லாம் மாலே வெறிச்சோன்னு கிடக்கு.
எப்பயும் கூட்டமாக இருப்பாங்க, இப்போ என்னன்னு தெரியல. இன்னைக்கு சண்டே வேறையா, சண்டேனா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் கூட்டமே இல்லாமல் வெறிச்சோன்னு இருக்கு. இதாங்க அந்த ஈஸ்டர் கடை. Is it alright? Do you need glass cover or screen? இதான் வாரண்டி கார்டா, பத்திரமா வச்சுக்க. பேக்குள்ளே வைடா. நாங்கள் எதுக்கு ஒரு சேஃப்டிக்காண்டி பேக் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பேக்கை வச்சு கொண்டு போக வேண்டியதான். அவ்வளோதான், போயிட்டு இந்த ஈஸ்டோரில் வந்துட்டு யுக்ரைனில் இருந்தீங்கன்னா இந்த யூஸ்டோர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு, சாம்சங்க்கு இந்த மாதிரி தான் இங்கே கொஞ்சம் ஆஃபரில் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வெளியே போகலாம். அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம வந்த வேலை முடிஞ்சு. நம்ம டெம்பர் கிளாஸ் வந்துட்டு இன்னொரு கடையில் சிட்ரஸ்ன்ற ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஒட்ட முடியுதான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. நாங்களும் வந்த வேலையை பார்த்துட்டோம். குளோபஸ் மாலில் போய் ஐபேட் வாங்கிட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ நாங்கள் மெட்ரோ ஏறி வீட்டுக்கு போக போகிறோம். மெட்ரோ வந்துட்டு அந்த சைடு இருக்குது. ஏன்னா நியூ இயர் அப்போ டைமிங்லாம் போடுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ ஃபுல்லாக இங்கெல்லாம் கூட்டம், செம்ம கூட்டமாக இருக்கும். நான் நியூ இயர் அப்போ வந்து காமிக்கிறேன் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம மெட்ரோ போவோம். அங்கிட்ட இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. நம்ம இந்த பக்கமே போகலாம். அந்த சைடு போகலாம். செம்மங்க, செம்ம பிளேஸுங்க இது. உண்மையிலே செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் இது. அவ்வளோதாங்க, பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.